வாழ்க்கையில நாம ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டு அதுல இருந்து மேல வரணும் அப்படின்னு ஓட ஆரம்பிப்போம். ஆனா அதுக்குமே இடையூறா சில விஷப்பூச்சிகள் வரும். அதெல்லாம் தட்டி தூக்கி போட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த மாதிரியான நேரத்துல நம்ம மனசுடைஞ்சு உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கெரியர் ஆம்பிஷன் எல்லாமே போயிடும். ஆனா அந்த சூழ்நிலையிலுமே நம்ம மனசை எப்போதுமே பாசிட்டிவா தான் யோசிக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து விட்டுறணும். எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த மாதிரியான விஷப்பூச்சிகளுடைய டாக் அண்ட் ஆட்டிடியூட்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கணும்னா நம்ம மனசை இன்னுமே பக்குவப்படுத்திக்கிட்டு இன்னுமே நம்மள ஸ்ட்ராங் ஆக்கிக்க கத்துக்கணும். ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜ் போய் வேலைக்கு போறது வரைக்கும் இந்த பொறாம குணம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மேலங்கிறது விடவே மாட்டேங்குது. அப்படியே வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் சொல்றாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நான் சாமி கும்பிடுறது கூட பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு. ஊர்வாயை நம்மளால மூட முடியாது, ஆனா கண்டிப்பா நம்மளால பக்குவப்படுத்திக்க முடியும். அதனால பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, பட் அதையெல்லாம் வேல்யூ பண்ணிக்காம உங்க மனசுக்கு நீங்க பண்றது சரின்னு தோணுச்சு அப்படின்னு அது யாரையும் பாதிக்க போறது இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தைரியமா பண்ணுங்க. நாங்களுமே டின்னருக்கு பொங்கலும் 1 பாட் சாம்பாரும் வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில லஞ்சுக்காக பீட்ரூட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாய்.